My dear students, plus 2 students TN metric CBSE ICSE syllabus மூணுலயுமே எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு நல்லா தெரியும். அந்த ரிசல்ட் இப்ப மே மாசம் 6th TN மெட்ரிக் வரப்போகுது. 1 by 1 உங்களுக்கு ICSE and then CBSE அவங்க எல்லா ரிசல்ட்டுமே பப்ளிஷ் பண்ண போறாங்க. VSC அகாடமி சார்பாக உங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அனைவரும் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு VS அகாடமி சார்பாக என் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அதே சமயத்துல VS அகாடமி சார்பாக இப்ப நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. CA ஃபவுண்டேஷனுக்கு நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. பிளஸ் 2ல பாஸ் பண்ணவங்க அத்தனை பேருமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நான் என்னுடைய ஃபோன் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். என்ன கான்டாக்ட் பண்ணி சேரலாம். இப்போ இந்த CA ஃபவுண்டேஷன்ல உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் எப்படின்னா 3 டேர்ம் வரப்போகுது. முதல்ல பாத்தீங்கன்னா once in 6 months வந்தது. இப்போ once in 4 months வரப்போகுது. அதாவது மே ஜூன் அதுல ஒரு இது, செப்டம்பர்ல ஒரு தடவை சான்ஸ், அதுக்கப்புறம் ஜனவரியில. அப்ப இந்த டேர்ம்ஸ்ல எந்த டேர்ம் உங்களுக்கு செப்டம்பர் வேணாலும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், இல்ல ஜனவரி 2025 வேணாலும் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க இப்பயே எழுதுறீங்க அப்படின்னா ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்க அவங்களுக்கு கிளாஸ் போயிட்டு இருக்கு, அவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு CMA ஃபவுண்டேஷன் அது வருஷத்துக்கு 2 தடவை நடக்குது, அதுவும் அட்மிஷன் போயிட்டு இருக்கு. அப்ப யாருக்கெல்லாம் தேவையோ இந்த டைமை, பொன்னான டைமை இந்த லீவ்ல, எப்படி பார்த்தா நீங்க காலேஜில் சேரதா இருந்தா கூட ஒரு 2 மாசம் டைம் லீவ் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், இந்த டைமை நீங்க ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு, அது 4 மாசத்துலயே எக்ஸாம் வருது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா செப்டம்பர்லயே எழுதலாம், ஜனவரியே எழுதலாம். அப்ப நீங்க வந்து நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். இஷ்டப்பட்டவங்க என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. பெஸ்ட் ஆஃப் லக்.